பிராமிய விவாகம் அப்படிங்கிறது அது இப்போ வழக்கத்தில் இல்லை, ஆனால் ஆதி காலத்தில் இருந்திருக்கு. அதான் வேதம் படித்த பையன் வேதம் படிச்சுட்டு வரும்போதே அங்கேயே வந்து அந்த தன் குல வழக்க பிரகாரம் அதே மாதிரி வேதம் படித்த ஒரு தன் குல சிரேஷ்டர்கள் யாரோ அவங்களோட அதே கோத்திரத்தை சேர்ந்தவங்க இல்லை அது சம்பந்தப்பட்ட நபர்கள், பெரிய ஆச்சாரியர்கள், அவங்களுடைய தொடர்புல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு ஒரே ட்ராக்ல, அதாவது ஒரே மாதிரியான வைதீகமான ஒரு முறையில் ஒரு விவாகத்தை நடத்துறது அப்படின்னு பேர். பிரம்மத்துவம் உத்தமம்னு பேர் அதுக்கு. இரண்டு பெரியவர்களும் பேசி, இரண்டு சமாதானங்களும் ஏற்பட்டு, ரெண்டு குழந்தைகளும் பேசி, எல்லாமே பேசுவாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் பொண்ணையே கண்ணில் காமிக்க மாட்டாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. பொன் பார்க்கும் படலம்ங்கிறதே அது ஒரு பெரிய இதுவாக நடந்திருக்கு ஒரு காலத்தில். இந்த பிராமிய விவாகம் அது உத்தம விவாகம்னு சொல்லப்படுறது.